மனமே மனிதன். மனிதன் என்பவன் மனம் படைத்தவன். படைத்தல் என்பது புதியன செய்தல். ஒரே நேரத்தில் எத்தனை மனங்கள் ஒரு மனிதனுக்கு உண்டு? ஒன்றா, இரண்டா, பலவா? ஒன்று இரண்டு என்பதல்ல. தெளிவு இருந்தால் குறையும், குழப்பம் இருந்தால் கூடும். இதை கட்டுப்படுத்துபவர் யார்? புத்தியே இதை கட்டுப்படுத்தும் கருவி. அப்படியானால் மனம் என்பது என்ன? மனம் என்பது சிந்தனைகளின் தொகுப்பு அல்லது எண்ண குவியல். மனதின் செயல் என்ன? அந்த செயலின் அவசியம் என்ன? சிந்திப்பதும் சிந்தித்ததை செயல்படுத்துதலும் மனதின் செயல். ஒரு மனிதனை நல்லவனாக அல்லது தீயவனாக ஆக்குவது மனதால் எழும் செயலே. மனிதனை அவன் மனமே சோதனையாளனாக, சாதனையாளனாக, போதனையாளனாக, வேதனையாளனாக ஆக்குகிறது. எனவே அதை பயனுள்ளதாக ஆக்க நெறிப்படுத்துவதல் மிக முக்கியம். மனதை நெறிப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? நல்லொழுக்கம், நற்பக்தி, நல்லோர் சேர்க்கை, நன்னூல் கற்றல், நற்செயல் ஆர்வம், இவையெல்லாம் மனதை நெறிப்படுத்தும் மொழிகள். மனதை நெறிப்படுத்தி விட்டால் என்ன நடக்கும்? மனதை நெறிப்படுத்த தவறினால் தேவையற்ற விஷயங்களில் விருப்பும், தேவையான விஷயங்களில் வெறுப்பும் வரும். மனதின் பலம், பலவீனம் என்ன? மனதை ஒருமுகப்படுத்தினால் பலம், மனதை சிதறடித்தால் பலவீனம். மனோபலம் என்பது மனநலத்தை குறிக்குமா? குறிக்காது. இரண்டும் வேறு வேறு. இவை இணைந்து இருந்தால் சிறப்பு ஏற்படும். இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் எவை? மனோபலம் தைரியம், தன்னம்பிக்கை இவற்றை பொறுத்து அமைகிறது. மனநலம் ஒழுக்கம், பண்பாடு இவற்றை சார்ந்து அமைகிறது. மனோபலம் செய்யும் செயலில் தீவிர ஒருமுக சிந்தனை கொள்ள உதவுகிறது. மனநலம் நேர்மறை சிந்தனைகளில் இருக்கிறது. மனோபலம் செயல்திறனில் இருக்கிறது. மனநலம் சிந்திக்கும் திறனில் இருக்கிறது. மனோபலம் புறத்தன்மையால் பாதிக்கப்படாதது. மனநலம் புறத்தன்மையால் பாதிக்கப்படக்கூடியது. மனோபலம் செயலில் ஏற்படும் தடைகளை எதிர்கொண்டு சாதிக்க உதவுகிறது. மனநலம் தனக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை தருபவற்றை சிந்திக்க உதவுகிறது. லஞ்சம் ஊழல் செய்பவர்கள் அனைவரும் பொய்யான மனோபலம் கொண்டவர்கள். லஞ்ச ஊழல் பேரொழிகள். மனநலம் குன்றிய மனிதர்கள். உடலுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு என்ன? மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நரம்பு மண்டலத்துக்கும் மனதுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. நரம்பு மண்டலம் பாதித்தால் மனம் பாதிக்கும், மனம் பாதித்தால் நரம்பு மண்டலம் பாதிக்கும். மனம் நன்றாக இருக்க நரம்பு மண்டலம் நன்றாக இருக்க வேண்டும். நரம்பு மண்டலம் நன்றாக இருக்க இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இருக்க வேண்டும். இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இருக்க கழிவு நீக்க மண்டலம் நன்றாக இருக்க வேண்டும். கழிவு நீக்க மண்டலம் நன்றாக செயற்பட ஜீரண மண்டலம் நன்றாக இருக்க வேண்டும். ஜீரண மண்டலம் நன்றாக இருக்க சுவாச மண்டலம் நன்றாக இருக்க வேண்டும். சுவாச மண்டலம் நன்றாக செயற்பட யோகா பிராணாயாமம் செய்ய வேண்டும். இதற்காகவே மூச்சு பயிற்சி, மூச்சு கட்டுப்பாடு இவற்றை மேம்படுத்துவதற்காகவே மந்திர உச்சாடனம் நமது வழிபாட்டு முறையில் ஒன்றாக இருந்தது. மனதை மேம்படுத்த தியானமும் ஒரு சிறந்த வழி. அதை தவிர நேர்மறை எண்ணங்கள், கடமைகளில் அலட்சியமின்மை, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தல், அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்தல், கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல், சிந்தனை, சொல், செயல் ஒத்திசைவாக இருத்தல், வாழ்வின் லட்சியமும் வாழ்க்கை லட்சியமும் பற்றிய தெளிவான புரிதல், தன் சுய பலத்தை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டுதல், சவால்களை எதிர்கொள்ளும் திறமைகளை வளர்த்து அவற்றை வாய்ப்புகளாக மாற்றுதல், மற்றவர்கள் வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருத்தல், நடுநிலை தவறாது இருத்தல், ஒழுக்கம் பேணுதல், தீயவர்கள் என்று தெரிந்தவர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளுதல், புறம் பேசுதலை தவிர்த்தல், சத்சங்க தொடர்பு, உணவு, உறக்க, உழைப்பு, சமநிலை குறையாமல் பார்த்து கொள்ளுதல், பக்தி, இசை, நடனம், இயற்கை, தியானம் இவற்றில் லயித்தல். இவையெல்லாம் மனதை நலமாகவும் பலமாகவும் வைத்துக் கொள்ள உதவும் மேன்மை வழிகள். மனதை மேன்மையடைய செய்து மனிதனாக வாழ்ந்தால் மட்டுமே இயற்கை சமநிலையும் இறையருளும் அமைதியும் இப்புவியில் நிலைக்க உதவும். அத்தகைய மேன்மையடைந்த மனிதர்கள் வாழும் இடம், பணிபுரியும் இடம், அத்தகையோர் ஆட்சி, அத்தகைய சமூகம் பூமியின் சொர்க்கம். மனமுதிர்ச்சி பெறாத மனிதர்கள் அதிகமான அளவில் இருந்தால் அச்சமூகம் நரகமாகிவிடும். அமைதி இருக்காது. மனமது செம்மையானால் மந்திரங்கள் செபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. செம்மையான மனங்களே செழிப்பான வளங்களை வளர்த்தெடுக்கும். செம்மையான மனம் பெற சுத்த அறிவான இறை நாட்டம் ஒன்றே வழி. சுத்த அறிவாய் சுகம் பொருந்தின் அல்லால் என் சித்தன் தெளியாதேன் செய்வேன் பராபர.